அதுக்கு பிறகு வந்து அவர் மோடி அவர்களை போய் சந்தித்தார். அந்த சந்திப்பு வந்து ஒரு 10 நிமிடம் சந்திப்பு. அந்த சந்திப்பு வந்து சிறப்பாக இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிடுச்சு. அது ஒரு 10 நிமிடம் வந்து ஒரு நிமிஷம் வந்து ஒரு கிரேஸில் ஒன்றா போட்டுங்க. ஒரு 9 நிமிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதலமைச்சரை என்ன பேசிட முடியும்? அந்த 9 நிமிஷத்தில் என்ன பேச முடியும்? ஏதாவது ஒரு கோரிக்கை ஃபைலோடு போயிட்டு இதெல்லாம் இந்த தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் செய்யணும் அதெல்லாம் செய்யணும்னு சொல்லி ஏதாவது கேட்டுப்பார். பார்த்தீங்கன்னா அப்படி எதுவுமே அந்த மாதிரி எந்த ஃபைலும் கொண்டு போய் கொடுத்த மாதிரி தகவலே இல்லை. சரி, ஏதாவது பேசியிருப்பாருன்னு பேசவும் முடியாது. அதுக்கு காரணம் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, வந்து இந்த நேரத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு நவீன உத்தியை வந்து இந்த தேர்தலில் எடுக்க போகிறாரு. அதாவது 2 விஷயங்கள் இருந்தது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து தாவேக்காவை வந்து கடுமையாக வந்து ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் டெல்லி பயணம் சிறப்பாகவே இருந்தது. அவருடைய ஆடை ஆபரணங்கள், ஏன்னா இப்போ அதை தான் நம்ம முதல்ல சொல்லணும், எல்லாம் அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அவர் கண்ணாடி, கோட்டு, ஷூட்டு, அவருடைய வந்து டெல்லி பயணம் வந்து சிறப்பாக இருந்தது இந்த ஆடை அலங்கார விஷயங்களில். அதற்கு பிறகு இந்த அணிவகுப்பு மரியாதை இது எல்லாமே சிறப்பாக இருந்தது. அதுக்கு பிறகு வந்து அவர் மோடி அவர்களை போய் சந்தித்தார். அந்த சந்திப்பு வந்து ஒரு 10 நிமிடம் சந்திப்பு. அந்த சந்திப்பு வந்து சிறப்பாக இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிடுச்சு. இதுதான் உண்மை. ஏன்னா ஒரு 10 நிமிடம் பேசுகிறத வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஜெல்லாகவே இல்லை. அதாவது வந்து வழக்கமாக பேசக்கூடிய அந்த மோடி அவர்கள் வந்து முதலமைச்சர்கள் போனால் எப்படி வந்து வழக்கமாக பேசுவாரோ அந்த மாதிரி வழக்கமான பேச்சு இல்லாமல் ஒரு சம்பிரதாய வழக்கம் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு முதலமைச்சர் வந்தால் எப்படி உட்காந்து பேசுவாங்க அந்த மாதிரி நார்மலாக. இது அதாவது இப்போ உங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, இப்போது முன்னாள் முதலமைச்சர் வந்து மம்தா பானர்ஜி இருக்காங்க. மம்தா பானர்ஜி போய் சந்தித்தா எப்படி ஒரு முதலமைச்சர், அவ்வளோதான், அந்த நெருக்கம் இல்லாமல் போய் வந்து உட்காந்தா எப்படி பேசுவாரோ அப்படி. அதேமாதிரி பினராயி விஜயன் போனார்னா எப்படி பேசுவாரோ அப்படி. இப்படி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஜெல்லாகாமல் வந்து கேட்டால் ஒரு வேண்டா வெறுப்போடு, அதே சமயத்தில் ஒரு சம்பிரதாய அடிப்படையில் ஒரு முதலமைச்சர் சந்திக்கணுன்ற அந்த அடிப்படையில் 10 நிமிடங்கள் தாங்க. அது கூட 9 நிமிடம் சொல்கிறாங்க. அது ஒரு 10 நிமிடம் வந்து ஒரு நிமிஷம் வந்து ஒரு கிரேஸில் ஒன்றா போட்டுங்க. ஒரு 9 நிமிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முதலமைச்சரை என்ன பேசிட முடியும்? அந்த 9 நிமிஷத்தில் என்ன பேச முடியும்? என்ன கருத்துக்களை வந்து பரிமாறிக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உள்ளபடியே வந்து ஒரு வேண்டா வெறுப்பான ஒரு சந்திப்பாக தான் இருந்ததுன்னு சொல்கிறாங்க ஒன்று. ஆனால் வந்து இவர் ரொம்ப, அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து நிறைய வந்து எதிர்பார்ப்போடு போயிருக்கிறாரு. ஆனால் வந்து அந்த எதிர்பார்ப்பு எதுவுமே நடக்கவே இல்லை. சரி, தமிழ்நாட்டோட கோரிக்கைகள் ஏதாவது கொண்டு போய் கொடுத்தாருன்னா ஒன்றுமே இல்லை. ஏதாவது ஒரு கோரிக்கை ஃபைலோடு போயிட்டு இதெல்லாம் இந்த தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் செய்யணும் அதெல்லாம் செய்யணும்னு சொல்லி ஏதாவது கேட்டுப்பார். பார்த்தீங்கன்னா அப்படி எதுவுமே அந்த மாதிரி எந்த ஃபைலும் கொண்டு போய் கொடுத்த மாதிரி தகவலே இல்லை. சரி, ஏதாவது பேசியிருப்பாருன்னு பேசவும் முடியாது. அதுக்கு காரணம் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, வந்து அந்த அளவுக்கு வந்து ஆங்கில புலமை இவர்கிட்டையும் கிடையாது, உட்காந்து எதிர்க்கிறவர்கிட்ட அவர்கிட்டையும் கிடையாது அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது. அதாவது நேரடியாக பேசிக்க முடியாது. அப்படியே பேசினாலும் மீடியேட்டர் வச்சு தான் பேசணும் 2 பேருமே. இதுதான் நிலைமை. அது எல்லாருக்குமே உண்டு தான். நான் வந்து விஜய் அவர்களை மட்டுமே சொல்லவில்லை, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் போனாலும் அப்படி தான், மு.க. ஸ்டாலின் அவர்கள் போனாலும் அப்படி தான். ஆனாலும் கூட அந்த பேச்சோட இது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 20 நிமிஷம்ன்ற அந்த அளவுக்கு இருக்கும். அரை மணி நேரம் 20 நிமிஷம் இந்த மாதிரி இருக்கும். ஆனால் மொத்தமே ஒரு 9 நிமிடங்கள் தான் பேசினதாக ஒரு தகவல் இருக்குது. அந்த பேச்சில் கூட பார்த்திங்கன்னா எதுவும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஒரு ஃபார்மாலிட்டி, ஒரு சடங்கு சம்பிரதாய மாதிரி தான் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டோட கோரிக்கைகள் எதுவுமே அவர் பேசவே இல்லை அப்படி சொல்கிறாங்க. அது தாண்டி வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாக வந்து ஒரு அதிருப்தி இருக்கு இல்லையா. இப்போது நம்ம ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஒரே ஒரு சீட் தான் வந்திருக்கு. போட்ட கணக்குகள் அத்தனையும் தோல்வி ஆயிடுச்சு. அமித்ஷா வந்து அரசியல் சாணக்கியர், இந்திய அரசியலில் சாணக்கியர்னா அமித்ஷா. அவருடைய சாணக்கியத்தனமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா எடுபடாமல் போயிடுச்சு தமிழ்நாட்டில். எத்தனை முறை தான் நாம் வந்து தோற்போம். ஒரு படத்தில் இந்த படம், இந்த சிம்மராசின்ற படத்தில் கண்ணாடியை பார்த்து துப்பிப்பார் யார், ஆனந்த்ராஜ், தோற்றுக்கிட்டே இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட அமித்ஷாவுடைய நிலைமை அப்படி தான் வச்சுக்கோங்களேன், தோற்றுக்கிட்டே இருக்கேடா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. பட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போது தமிழ்நாடு அரசியல் வந்து ஒரு மும்முனை போட்டின்னு வந்தாலும் கூட
அது எவ்வளோ நாள் நிரந்தரமாக இருக்குன்றது தெரியாது. இந்த மும்முனை போட்டியிலே நம்ம காணாமல் போயிட்டோமேன்றது மோடி அவர்களுக்கு அந்த வருத்தம் இருக்க தானே செய்யும். 2 மாதத்தில் கட்சியை தொடங்கி ஒருத்தர் ஆட்சியை பிடிக்கிறாங்கன்னு சொன்னால் நாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எவ்வளோ சித்து வேலையை காட்டியும் சித்து விளையாட்டெல்லாம் பண்ணி கூட சதி வேலைகள் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி எதை பண்ணாலும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தாமரை மலரவே இல்லை அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்படி புதிய முதலமைச்சரை கொண்டாட முடியும், பாராட்ட முடியும், எதுவும் செய்ய முடியாது. ஸோ அதனால் சம்பிரதாய அடிப்படையில் தான் இந்த சந்திப்பு நடந்தது. தமிழ்நாட்டுக்கு இதனால் இந்த சந்திப்பால் ஏதாவது நன்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா தான், ஒன்றும் கிடையாது. இதுதான் உண்மை. அடுத்ததாக விஜய் அவர்களுக்கு இன்னொரு சோதனை இருக்குது. அந்த சோதனை கூட அவராக ஏற்படுத்திட்டு தான் நினைக்கிறேன். திருச்சி கிழக்கில் அவர் ராஜினாமா பண்ணிவிட்டு அந்த தொகுதி காலியாகி அங்கு ஒரு இடைத்தேர்தல் இருக்குது. அதே சமயத்தில் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுகவோட சட்டமன்ற உறுப்பினர் 4 பேர் ராஜினாமா செய்ததுனால அந்த தொகுதிகளுக்கும் சேர்த்தே பார்த்திங்கன்னா இடைத்தேர்தல் இருக்குது. ஆக 5 தொகுதிகள் பார்த்திங்கன்னா இடைத்தேர்தல். இன்றைய தினம் வரைக்கும் 5 எம்எல்ஏக்களுடைய அந்த காலி இடத்துக்கு மீண்டும் இடைத்தேர்தல் இருக்குது. அப்போது அந்த தேர்தலில் எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு தாவேகாக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை இந்த ராஜினாமா பண்ண அந்த வேட்பாளர், அந்த எம்எல்ஏக்களே மீண்டும் பார்த்திங்கன்னா வேட்பாளராக நிறுத்தப்படுவாங்களா, அல்லது தாவேகாவை சார்ந்தவர்கள் நிறுத்தப்படுவாங்களான்றதுலாம் ஒரு சந்தேகம்தான். இன்னும் அது டிக்ளேர் ஆகவே இல்லை. இந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு நவீன உத்தியை இந்த தேர்தலில் எடுக்க போகிறாரு. அதாவது 2 விஷயங்கள் இருந்தது. ஒன்று பார்த்திங்கன்னா தாவேகாவை கடுமையாக சாட போகிறாருன்னு ஒன்று. அந்த கடுமையான சாடல்கள் பார்த்திங்கன்னா இந்த ஐடி விங் பார்த்திங்கன்னா வலிமை இல்லாமல் இருந்ததுனால அதிமுகவுடைய ஐடி விங்கை பார்த்திங்கன்னா உறுதியாக்கிறதுக்கான மும்முரமான வேலையில் இறங்கியிருக்கிறாங்க. இந்த பிரச்சாரங்கள் பார்த்திங்கன்னா முழுக்க தாவேகாவுக்கும் அதிமுகவும் ஒரு கடுமையான ஒரு பிரச்சாரங்களை முன்வைக்கும்போது இன்னொரு பக்கம் திமுக தரப்புலையும் இந்த தொகுதிகளை பார்த்திங்கன்னா நம்ம கைப்பற்றணும். இந்த தாவேகா வெர்சஸ் அதிமுகன்னு வரும்போது, ஏன்னா அதிமுக சிட்டிங் மெம்பர்ஸ்ன்றதுனால தாவேகா அதிமுக பார்த்திங்கன்னா கடுமையாக மோதும் போது இதில் பார்த்திங்கன்னா நம்ம கணிசமான வாக்குகளை பெற்று நாம் வெற்றி பெறணுன்ற முனைப்பில் திமுகவும் இறங்கியிருக்கு. இந்த நேரத்தில் என்ன செய்றீங்கன்னா, அன்புமணி என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பொது வேட்பாளரை நாங்கள் நிறுத்தி வெற்றி பெற வைப்போம் அப்படின்னு சொல்கிறது அரசியலில் சாத்தியப்படாதுன்னு நினைக்கிறேன். அது அப்படி சாத்தியப்பட்டாலும் கூட பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா டிவிகேக்கு தான் அது ப்ரொமோட் பண்ணுற மாதிரி அமைஞ்சிரும். அப்படி ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இந்த சூழலில் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்படுறது கேட்டிங்கன்னா நாம் தமிழர் கட்சி இந்த 5 இடைத்தேர்தலில் பார்த்திங்கன்னா பம்பரமாக சூழ்வாங்க. கடுமையான பிரச்சாரங்களே சீமான் அவர்கள் முன்வைப்பாங்க. ஆக வாக்குகள் பெரிய அளவில் செதறும் போது பார்த்திங்கன்னா நிச்சயமாக தாவேகாவுக்கு பார்த்திங்கன்னா வெற்றி வாய்ப்புன்றது அவ்வளோ எளிதான விஷயம் கிடையாது. அதுவும் குறிப்பாக நாளுக்கு நாள் ஆட்சி மீதான அவப்பெயர் தினம் நிமிடத்துக்கு நிமிடம் பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட ஆட்சிக்கு எதிரான எண்ணங்கள் வளர்ந்துட்டு ஒவ்வொரு நிமிடமும் வளர்ந்துட்டுருக்கு. இதை எப்படி சரி கட்ட போகிறாங்க தெரியல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த இடைத்தேர்தலில் பார்த்திங்கன்னா வெற்றி என்பது தாவேகாவுக்கு மிகப்பெரிய கேள்விக்குறிதான்றது தகவல். என்ன நடக்குதுன்றதை பொறுத்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.